என் பெயர் இளவரசி அமீரா. எனக்கு 32 வயதாகிறது. செப்டம்பர் 12, 2019 அன்று நான் மரணமடைந்திருக்க வேண்டும். சவுதி அரேபியாவில் பைபிள் வாசித்ததற்காக மரண தண்டனை விதிக்கப்பட்டேன். ஆனால் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என் வாழ்க்கைக்கு வேறு ஒரு திட்டத்தை வைத்திருந்தார். இது என் ஆச்சரியமான விடுதலைக்கான சாட்சி. நான் 1992 சவுதி அரச குடும்பத்தில் பிறந்தேன். என் அரண்மனை 50 ஏக்கரில் விரிந்திருந்தது. இத்தாலிய பளிங்கு தளங்கள், தங்கத்தட்டுகள், பணிப்பெண்கள் என் ஒவ்வொரு தேவைக்கும் பணிவிடை செய்தார்கள். ஆனால் ஒன்றைச் சொல்கிறேன், தங்க கூண்டுகள், இன்னமும் கூண்டுகளே. உலகமே வாங்க விரும்பிய அனைத்தும் என்னிடம் இருந்தது. ஆனால் என் ஆன்மா வெறுமையாக இருந்தது. ஒவ்வொரு இரவும் என் ஆடம்பர அறையின் கூரையை பார்த்து, வாழ்க்கை இவ்வளவுதானா என்று ஏங்கினேன். உள்ளே இருந்த வெற்றிடம் ஆண்டுக்கு ஆண்டு பெரிதானது. நான் பல மணி நேரம் குர்ஆன் வசனங்களை மனப்பாடம் செய்தேன். 5 நேர தொழுகைகளையும் துல்லியமாகச் செய்தேன். என் உடல் சடங்குகளை பின்பற்றியது. ஆனால் உள்ளத்தில் ஒன்றுமே இல்லை. என் தேசம் பெண்களை மதிக்கவில்லை. என் கேள்விகளுக்கு அங்கே இடமில்லை. என் வாழ்க்கை துணை கூட ஒரு வியாபார பரிமாற்றம் போல தீர்மானிக்கப்பட்டது. சுற்றிலும் மனிதர்கள் இருந்த போதும் நான் தனிமையில் மூழ்கியிருந்தேன். மார்ச் 2018 லண்டனில் உள்ள ஒரு ஹோட்டலில் என் சுதந்திரத்தின் முதல் இரவில் இரவு மேசை பெட்டியில் அந்த சிறிய கருப்பு புத்தகத்தை கண்டேன். அது பரிசுத்த வேதாகமம். சவுதியில் இது ஒரு மரண தண்டனைக்குரிய குற்றம். என் இதயம் பயத்தில் துடித்தது. ஆனால் என் இதயம் அதை நோக்கி ஈர்க்கப்பட்டது. அந்த